சீயோன் குமாரத்தி, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். யூத ஜனங்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் தங்களுக்கு தாங்களே தேவனுடைய ஆக்கின தீர்ப்பை தங்கள் மீது வரவழைத்துக் கொண்டார்கள். யூத தேசம் பாழாயிருக்கிறது, அவர்களுடைய பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேசத்தில் விருட்சங்கள் கனிகளை கொடுக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆகாரம் இருக்கிறது. ஆனால் அந்நியர்கள் அவர்களுடைய நாட்டை அவருடைய கண்களுக்கு முன்பாகவே பட்சிக்கிறார்கள். இதை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்நியர்கள் தங்கள் கனிகளை பட்சித்து போடுவதனால் யூத ஜனங்கள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறார்கள். யூதர்களுடைய பலனை அந்நியர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். இந்த அநியாயம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. சீயோன் குமாரத்தி என்னும் வார்த்தை எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. சீயோன் மலையின் மீது தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. சீயோன் எருசலேமுக்கு தாயாரை போல இருக்கிறாள். அந்த எருசலேம் இப்போது பாழாய் போய்விட்டது, அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி இப்போது திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல் இருக்கிறாள். அவள் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போல இருக்கிறாள். திராட்சை தோட்டத்தில் கனி பறிப்பு காலம் முடிந்த பின்பு அந்த தோட்டத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த தோட்டம் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல இருக்கிறது. இந்த பட்டணத்திற்கு அருகில் வர எல்லோரும் பயப்படுவார்கள். அதுபோலவே யூத ஜனங்களுக்கு அருகில் வர எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஏசாயா இந்த தீர்க்க தரிசன செய்தியை ஆகாஷ் ராஜாவின் காலத்தில் பிரசங்கித்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவருடைய காலத்தில் சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் மீது படையெடுத்து வந்தார்கள். ஏதோமியர்களும் பெலிஸ்தியர்களும் யூதர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து யூதர்களில் அநேகரை கொன்று போட்டார்கள். அவர்களில் மீதியானவர்களை தங்கள் தேசத்திற்கு அடிமைகளாக இழுத்துக் கொண்டு போனார்கள். தேசம் முழுவதிலும் பாவம் அதிகரிக்கும் போது அந்த தேசமே அழிந்து போகும். யூத தேசம் தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அழிந்து போயிற்று. ஆனாலும் யூதர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. கர்த்தரோ தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாத ஜனங்களை இன்னும் அடித்து திருத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொள்கிறார். ஏசாயா இதை பற்றி சொல்லும் போது இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நீதியான நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். பாவம் செய்த ஜனங்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை திருத்துகிறார். ஜனங்கள் தண்டனைகளை அனுபவித்தும் மனம் திரும்பாமல் பிடிவாதமாகவும் முரட்டாட்டமாகவும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும் போது கர்த்தர் அவர்களை தண்டித்து திருத்துவதை நிறுத்திவிடுகிறார். அவர்களுக்கு அழிவை நியமிக்கிறார். அழிந்து போன பின்பு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் தேசம் பாழா இருக்கிறது என்னும் இந்த தீர்க்க தரிசனம் முன்னறிவிக்கப்பட்டு 175 வருஷங்களுக்கு பின்பு நிறைவேறிற்று. யூதா, எருசலேம் ஆகியவற்றின் வரப்போகிற அழிவை குறிப்பிடுவதற்கு பாழாதல் என்னும் வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாபிலோன் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறிற்று. தேவனுடைய ஜனங்களை பாபிலோன் தேசத்தார் அழித்து இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கினார்கள். சீயோனின் ஒப்புமைகள்: திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம்.